ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்களில் முதல் கட்டமாக 55 பேர் விடுதலை. பொங்கல் திருநாளையொட்டி கடைகளில் மக்கள் திரண்டதால் சென்னை சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். நடுவண் அரசின் நிதிநிலை அறிக்கை அடுத்த 3 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி திட்டங்களை உள்ளடக்கி இருக்கும் என தகவல். சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி பண்ருட்டியில் தலைக்கவசம் அணிந்து விழிப்புணர்வு ஊர்வலம். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி வேலூர் அருகே கருப்பு கொடியுடன் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். மேட்டூர் அணையில் கீழ்காவிரி ஆற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்பு, காவல்துறை விசாரணை. பெரம்பலூர் அருகே சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வெளிநாட்டு பயணிகள் ஆடி பாடி உற்சாகம். சென்னை அண்ணாநகரைச் சேர்ந்த போக்கிலி ஆனந்த்ராஜ் கைது, நடுவண் குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடவடிக்கை. தென்காசி அருகே சமத்துவ பொங்கல் வைத்து தனியார் பள்ளி மாணவர்கள் கொண்டாட்டம். மேட்டூர் அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் போலி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்த ஆசிரியர், கல்வித்துறை தகவல். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.